பிரியமானவர்களே, வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியங்களும் நன்மைக்கு. இப்ப நீங்க என்ன நினைக்கலாம் அப்படின்னா, என் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, வியாதி இருக்கு, கஷ்டம் இருக்கு, எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனா இந்த வியாதி, அந்த பிரச்சனை, அதாவது வேதனை படுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அதுல நீங்க கடந்து செல்லும் போது, அந்த பிரச்சனை மிகுந்த இடத்துல இருந்து நீங்க கடந்து செல்லும் போது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் காத்திருக்கு. இப்போ யோபுவை பாருங்க, வாழ்க்கையில பல பிரச்சனை, பல போராட்டங்கள் அனைத்தையும் கடந்து சென்ற பிறகு இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரு. அதே போல இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையை சுமந்து நமக்காக மரிச்சு பழையபடியும் பரிசுத்த ஆவியானவராக நம்ம கூடவே இருக்கிறாரு. இந்த பாடுகள் எல்லாம் அனுமதிச்சதுனால இன்னைக்கு ஒரு தேற்றரவாளனா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறாரு. நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில ஒரு பாடுகள் இருக்கா, ஒரு உபத்திரவங்கள் இருக்கா, இதுல ஏதோ ஒரு நன்மை இருக்கு. அதனால தான் அந்த பாடுகளையும் உபத்திரவங்கள் மத்தியில நம்ம இருந்தா வர ஆண்டவர் காத்திருக்க வச்சிருக்கிறாரு. ஏன்னா அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு காத்திருக்கு. அதனால தான் இந்த பிரச்சனைகளுக்கு, இந்த பாடுகளுக்கு மத்தியிலையும் ஒரு காத்திருப்பு இருந்துட்டு இருக்கு. கண்டிப்பா காத்திருந்து முடிஞ்ச பிறகு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு காத்திருக்கு. ஆமென்.